இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்திய நாட்டின் திருத்தூதரும் நமது சாந்தோம் பங்கின் பாதுகாவலருமான புனித தோமையாரின் நாள் மற்றும் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழாவை சிறப்பிக்க மாதா தொலைக்காட்சி வழியாக இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நற்செய்தியை பறைசாட்டுங்கள் என்ற ஆண்டவர் இயேசுவின் கட்டளையை ஏற்று நம் இந்திய நாட்டிற்கு நற்செய்தியை பறைசாட்டிய 2 புனிதர்களை நாம் நினைவு கூறுகிறோம். திருத்தூதரான புனித தோமையார் மற்றும் புனித பிரான்சிஸ் சவேரியார் இருவரும் ஆண்டவர் இயேசுவை தங்களது முழு மனதுடன் ஏற்று அவரை பறைசாட்டிட கடல் கடந்து சவால்கள் பல சந்தித்து தங்களது உயிரையும் இழந்தார்கள். உலக செல்வங்களை காட்டிலும் ஒருவரது ஆன்மாவை காத்து கொள்வதும் இறைவனுக்கு உகந்த தூய மக்களாக வாழ்வதுமே உண்மையான வாழ்வு என்பதை நமக்கு இன்றைய புனிதர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு அருள் அடையாளத்தின் வழியாக நாமும் ஆண்டவர் இயேசுவை நமது சொல்லாலும் செயலாலும் பறைசாட்டிட வாழ்ந்திட அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, டிசம்பர் மாதம் 3ஆம் நாள், மாதத்தின் ஒவ்வொரு 3ஆம் நாளிலும் நமது இந்திய திருநாட்டிற்கு வந்து கேரளம், தமிழகம் ஆகிய பகுதிகளில் இறை வார்த்தையை அறிவித்து இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி இறந்து இந்த மண்ணிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற புனித திருத்தூதர் தோமையாருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். இந்த நாளில் தாய் திரு அவை என்று புனித சவேரியாரின் பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவை கொண்டாடுகிறது. இந்த திருத்தூதரும் இன்று நாம் கொண்டாடும் புனிதரும் இறை வார்த்தையை, நற்செய்தியை அறிவிக்கின்ற, இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசுவை பகிர்ந்து கொடுத்து இயேசுவை வாழ்ந்து காட்டிய இவர்களுடைய நாளை இன்று நாம் சிறப்பிக்கிறோம். நாமும் இவர்களைப் போல நற்செய்தியின் மீது தணியாத தாகம் கொண்டு நற்செய்தியின் தூதர்களாக வாழ, நற்செய்தியை அறியாதவர்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்ப வாழ இந்த திருப்பலியிலே அருள் வேண்டி மன்றாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கிற நமது பாவங்கள், மனித பலவீனங்கள், குற்றம் குறைகள் இவையெல்லாம் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம்.
தூய உள்ளத்தோடு இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே.
அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எரியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும் தாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். 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 பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது.
அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்சலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவுற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவுற்றவர்களுக்கு வலுவுற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி பிரிவு 16, 15 தொடங்கி 20 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவோர். நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டுச் சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடன் இருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருளடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பெயர் தாங்கியிருக்கிற அனைவருக்கும் இன்னும் சிறப்பாக புனித பிரான்சிஸ் சவேரியாரை தங்களது மறை மாவட்ட பாதுகாவலராக கொண்டிருக்கிற கோட்டாறு மறை மாவட்ட ஆயருக்கும் அருட்பணியாளர்களுக்கும் இறை மக்களுக்கும் சிறப்பாக கோவா
உயர் மறை மாவட்ட மக்களுக்கும் பேராயர் கர்தினால் அவர்களுக்கும் அருட்பணியாளர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் நாள் நாம் இந்திய நாட்டின் திருத்தூதர் இயேசுவின் அப்போஸ்தலர்களில் 12 ஒருவராக இருந்த திதிம் என்கிற தோமாவின் நினைவு நாளை அவரது திருக்கல்லறை அமைந்திருக்கிற சாந்தோம் பேராலயத்தில் சிறப்பு நாளாக நாம் சிறப்பித்து வருகிறோம். அந்த புனிதருடைய விழாவும் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய விழாவும் திருத்தூதரின் நினைவு நாளும் புனிதரின் விழாவும் ஒரே நாளில் வருவது ஒரு நமக்கெல்லாம் மிக ஆழமாக ஒரு செய்தியை வழங்குகிறதாக நான் கருதுகிறேன். திருத்தூதர் தோமா நற்செய்திக்காகவே வாழ்ந்து இறந்தவர், நற்செய்தியின் சாட்சியாய் இருந்தவர், இயேசுவோடு உடன் வாழ்ந்து அவர் வாழ்ந்த காலத்திலே அவரது வாழ்க்கையில் சில முக்கியமான நேரங்களிலெல்லாம் அவர் பேசியிருப்பதை பார்க்கிறோம். இயேசுவின் சீடர்கள் திருத்தூதர்கள் 12 என்றாலும் கூட நாம் நற்செய்திகளில் பார்ப்பது இந்த 12 பெயர்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் பேசியது, அவர்களிலே பேசியவர்கள் வெகு சிலர். அதிலும் மிக குறிப்பாகவும் சிறப்பாகவும் நம்முடைய திருத்தூதர் தோமா ஒரு மிகப்பெரிய விசுவாச பிரகடனத்தை, அறிக்கையை நம் பெயரால் அவர் அங்கே அறிக்கையிட்டதை விவிலிய பக்கங்களில் நாம் வாசிக்கிறோம். என் ஆண்டவரே, என் தேவனே என்று இறை நம்பிக்கையை அறிக்கையிடுகிற அந்த விசுவாச பிரகடனம், இறை நம்பிக்கை அறிக்கை இந்த உலகம் முடிகிற வரை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு அடையாளமாக, அறிக்கையாக அமைகிறது. இன்றைக்கு நாம் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய விழாவை கொண்டாடுகிறோம். ஸ்பெயின் நாட்டிலே பாஸ்கு பகுதியிலே சேவியர் என்கிற அரண்மனையிலே அங்கிருந்த அரசர், அவருடைய நிதி அமைச்சராக பணியாற்றியவருடைய மகனாக பிறந்தவர் சவேரியார், பிரான்சிஸ் அல்லது பிரான்சிஸ் எனப்படுபவர். இவர் 9 வயதிலேயே தனது தந்தையை இழந்தவர், தாயின் பராமரிப்பிலே வளர்ந்தவர். பணக்கார செல்வந்த குடும்பத்திலே பிறந்ததால் இளம் வயதிலேயே உயர்கல்வி கற்க பாரிஸ் நகரத்துக்கு செல்லுகிறார். அங்கே மெய்யியலும் இறையியலும் பயின்று இறையியல் மாணவர்களுக்கு அவர் கல்வி கற்பிக்கிற பேராசிரியராக பணியாற்றுகிற வேளையிலே இயேசு சபையை தொடங்கிய இனிகோ அல்லது லொயோலா இஞ்ஞாசியார் என்று அறியப்படுகிற அவர், இவர் 36 வயதிலே மாணவனாக இவரிடம் கல்வி கற்க வருகிறார். உலகமெல்லாம் நீ உனதாக்கிக் கொண்டாலும், ஆதாயமாக்கிக் கொண்டாலும், சொந்தமாக்கிக் கொண்டாலும் உன் ஆன்மாவை இழந்தால் அதனால் உனக்கு என்ன பயன் என்கிற இந்த இயேசுவின் வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப லொயோலா இஞ்ஞாசியார் சவேரியாரிடம் கூற அவரும் மனமாற்றம் பெற்றவராய் இந்த இயேசு சபையை தொடங்குகிற ஆரம்ப காலத்திலே லொயோலா இஞ்ஞாசியாரோடு உடனிருந்த மற்ற 6 பேரில் ஒருவராய் தன்னை இணைத்து கொண்டவர்.
புதிய துறவற சபையை தொடங்குவதற்கு முன்பாக புனித பூமிக்கு செல்ல வேண்டும் என்று எழுவரும் பயணம் செய்கிற வேளையிலே இத்தாலி நாட்டின் வெனிஸ் நகரத்திலே அவர்கள் தங்கியிருக்க, வெனிஸ் நகரத்திலே இவர் குருவாக அருட்பொழிவு பெறுகிறார். தனது அருட்பணியாளர் பணிகளை சிறப்பாக செய்கிறார். புனித பூமிக்கு செல்ல இயலாத இந்த 7 பேரும் ரோமை நகருக்கு சென்று அன்றைய திருத்தந்தையை சந்தித்து தங்களையே நற்செய்தி பணிக்காக ஒப்படைத்தார்கள். அந்த வேளையிலே ஸ்பெயின் நாட்டினுடைய அரசர் 3ஆம் ஜான் தனது நாட்டின் சார்பாக இறை மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க, தனக்கு அருட்பணியாளர்கள் தேவை என்பதை அன்றைய திருத்தந்தை 3ஆம் பவுலிடம் தெரிவிக்க, அவரும் லொயோலா இஞ்ஞாசியாரை வேண்டிக் கொள்ள லொயோலா இஞ்ஞாசியார் ஒருவரை இந்திய நாட்டிற்கு அனுப்ப தயாரித்தார். ஆனால் கப்பல் புறப்படுகிற நாளுக்கு ஒரு நாள் முன்பாக இந்திய நாட்டிற்கு வரவேண்டிய அந்த அருள்பணியாளர் மிகவும் உடல் நோய்வாய்ப்பட்டதால் அவர் வர இயலாத நிலையிலே பிரான்சிஸ் சவேரியார் தானே முன்வந்து தனது தலைவருடைய விருப்பத்திற்கு இணங்க இந்திய நாட்டிற்கு கோவா பகுதியிலே வந்து அங்கே ஏறத்தாழ 4 மாதம் பணியாற்றிய பின்பு அவர் கடற்கரை ஓரமாக பயணித்து நம்முடைய தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இன்றைக்கு தூத்துக்குடி, கோட்டாறு, பாளையங்கோட்டை, குழித்துறை ஆகிய மறை மாவட்டங்கள் அமைந்திருக்கிற பகுதியிலே இறை வார்த்தையை வல்லமையோடு போதித்தார். மொழி தெரியாத நேரத்திலே அங்கிருந்தவர்களுடைய உதவியோடு கடற்கரை ஓரங்களில் ஒரு மணி அடித்து கொண்டே செல்ல மக்களை அவர் ஈர்த்தார். தன் பின்னால் வந்தவர்களுக்கு திருமறையினுடைய அடிப்படை போதனைகளை, ஜபங்களை கற்றுத்தந்தார். இப்படியாக இறை வார்த்தையை அறிவிக்கின்ற அந்த பயணத்திலே இங்கே மயிலாப்பூரிலே சில காலம் தங்கி இருக்கிறார். இங்கே அவர் தங்கியிருந்த நேரத்திலே தான் சீன நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு வருகிறது. இங்கிருந்து சீன நாட்டுக்கு செல்ல மலாக்கா வழியாக பயணிக்கிற வேளையில் மலாக்கா பகுதியிலே அவர் மிகவும் உடல் நோயால் பாதிக்கப்பட்டு அங்கே இறந்து போகிறார். இப்படியாக தன்னுடைய கடினமான உழைப்பால் தென்னிந்திய பகுதியிலே இறை வார்த்தையை போதித்து இன்றைக்கு இந்த பகுதியிலே இறை நம்பிக்கை, விசுவாசம் வளர்ந்திருக்கிறது என்றால் இன்றைக்கு நாம் சிறப்பிக்கின்ற புனித பிரான்சிஸ் சவேரியாரும் அதற்கு முன்பாக இயேசுவின் சீடராக திருத்தூதராக இருந்த திருத்தூதர் தோமாவும் விதைத்த விதைகள் இன்றைக்கு விளைச்சலை தந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நாமும் இவர்களைப் போல இறை வார்த்தையை அறிவிக்கின்ற கடமையை பெற்றிருக்கிறோம். திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாம் அனைவருமே இயேசுவை அறிவிக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து எல்லாருக்கும் எல்லாமுமாக நான் ஆனேன் என்றும் உலகிற்கெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கிற அந்த அறைகூவலை நாமும் மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் இயேசுவை, அவரது நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இருபெரும் புனிதர்கள் மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலர் என்று அறியப்படுகிற புனித பிரான்சிஸ் சேவியர், இவருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் நாமும்
நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் அவர்களைப் போல நாமும் வாழ முயற்சிப்போம். அதற்கான அருளை அவர்களிடமே இறைஞ்சி வேண்டுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வேன், உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்கள் அனைவரும் தங்கள் அழைப்பின் வழியாக பெற்றுக்கொண்ட ஞானம், சரியான புரிதல் ஆகியவற்றுடன் வாழ்ந்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களையும் ஞானத்தின் வழியில் நடத்தி செல்லும்படி அருளிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று மொழிந்த இறைவா, மறைபரப்பு பணியாளர்களுக்காக மன்றாடுகின்றோம். தங்களது பணியில் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய உடல் உள்ள நலனை இவர்களுக்கு அருளிட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் உமது திருமுன் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளும். ஆமென். எல்லாம் தருகின்றேன்
தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன், என்னோடு இணைந்து தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன். தந்தாய் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன். தந்தாய் என்னையும் தருகின்றேன். அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழை நாடுகளில் நற்செய்தியை அறிவிக்க அவரை அனுப்பினேன். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகிறது. அவருடைய இடைவிடா வேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்கச் செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்ற
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், திருத்தூதர் தோமா, இன்று நாங்கள் கொண்டாடும் புனித பிரான்சிஸ் சவேரியார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு கற்றுத் தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எறியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரியச் செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து
உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூர்வாராக. ஆமென். தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்கச் செய்வாராக. ஆமென். உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூய ஆவியார் கிறிஸ்துவ வாழ்வாலும் பின்னகக் கொடைகளாலும் நீங்கள் வளரச் செய்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலையில்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலையில்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலையில்லை.